வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். சனிய நான் துன்பம், துயரக்காரன், பிரச்சனைக்காரன், ஏமாற்றுக்காரன், பொய்காரன், பின்னாடி இருந்து முதுகில் குத்துபவன் அப்படின்லாம் நான் சொல்றேன். ஒருத்தர் வாடிக்கையாளர் இருக்கட்டுமே. சார் எனக்கு இந்த கும்பலக்குனா கும்பராசிக்காரங்க, மகர லக்னக்காரங்க எல்லாம் கொஞ்சம் ஒழுக்கமாக வாழ்றாங்க. நீங்க சனியனுடைய குணத்தை எப்படி அந்த இதுல பிறந்தவங்களுக்கு இது சம்பந்தமா அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை கேட்கிறேன். உண்மையிலே அப்படி இல்லை. சனியனுடைய இயல்பு குணம் வேற, சனி ஆதிபத்தியம் பெற்ற லக்ன அமைப்பு வேற. அப்படி பார்த்தா சனி துலாத்துல உச்சம், அவனை நம்ம புடிச்சுக்கிறதா? அங்க அவன் தான் உச்சமாகிறான். ரிஷபம் வேணா சுக்கிரனுக்கு வச்சு ஆதிபத்தியம் பேசுற அதிபதி, இவன் துலாத்துல இவன் உச்சமாகிறான், அது அவனுக்கு தான் சொந்தம் சொல்ல முடியுமா? சொந்தம்ங்கிறது வேற, அவனுடைய குண விசேஷம்ங்கிறது வேற. கும்பலக்கணத்துலதான் ஒரிஜினல் ப்ரொஃபசர்ஸே உருவாகுறாங்க. ரிசர்ச் மைண்ட் அவங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். தனிமையை விரும்புகிறார்கள், தனிமையாக வாழ்கிறார்கள், தனிமையாக தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். எவருக்கும் கட்டுப்படாமைங்கிறது கும்பலக்கணம் ஒண்ணுக்குத்தான். 65 கோடி பேர் உலகத்துல இருக்காங்க. கட்டுப்பட்டு வாழ்றாங்க, அடிமையா வாழ்றாங்க, அப்படி வாழ்றாங்க, இப்படி வாழ்றாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவர்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு வாழணுன்ற எண்ணமே இல்லாதவர்கள். கால சூழ்நிலை, தன்னுடைய பொருளாதார குறைபாடுகள் வேணா அவங்க வேணா அமைதியா இருக்கிற மாதிரி காமிக்கலாமே தவிர, உண்மையில் சுதந்திரத்தை மிக மிக அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள் தான் கும்பலக்கணக்காரர்கள். ஆவரேஜா சாப்பாடு இருந்தா போதும் சார், எங்களுக்கு ஒண்ணும் பெருசா சாப்பாடெல்லாம் தேவையில்லை, வாழதானே வந்திருக்கோம், வாழ்ந்துட்டு போவோம்ன்ற மாதிரி ஆவரேஜ் சாப்பாடு இருந்தா போதும். ஆசைப்படுவாங்க, நமக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனா அந்த ஆசைப்படுவதற்காக தன்னுடைய செயல்பாட்டுல முன்னுக்கு போவாங்களான்னா கிடையாது. அங்கதான் சனியனின் இயற்கை குணம், ஆதிபத்திய குணம் என்ன? தள்ளி போடுதல், சோம்பேறியாக இருத்தல். இது அவங்களுக்கு எப்பவுமே உண்டு. இந்த ஒரு குணத்தை தவிர அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்றதுக்கெல்லாம் அங்க காரகமே கிடையாது. சனியனுடைய ஒரு குணம் அதுதான் இந்த சோம்பேறி தள்ளுதல், சோம்பேறியாக இருத்தல், இல்லாட்டி கால விஷயங்களை தள்ளி போடுதல், வர்க்கஹாலிக், நல்லா வேலை பார்த்துக்கிட்டே இருத்தல், திடீரென்று எனக்கு நான்ட்டு அப்புறமேல் பார்ப்போம் அப்படின்னு தள்ளி போடுதல். இந்த கும்பலக்கண குணத்தை தான் நாம சனியன்னு சொல்றோமே தவிர, மற்றபடி அவ்வளோ 65 கோடி பேர்ல கெட்ட நேரம் ஓடுறவங்க தான் கெட்டவங்க, நல்ல நேரம் ஓடுறவங்க எல்லாம் நல்லவங்க. நல்ல நேரம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பலக்கணக்காரர்கள் எப்படி என்றால், சனி எப்படி தீயவன் நன்மையை செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படைகள், அவன் ஒண்ணுமே எனக்கு வேணான்ட்டு போயிடுவான். அதுதான் சனியனுடைய இயல்பு. கும்பலக்கணத்தை நம்பி நம்ம பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஒர்க்கோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. பெருசா சிந்திக்கிறது, வைக்கிறது, பார்க்கறது, வைக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு டைப் ஆஃப் என்ஜாய்மெண்ட். 4 கூடிய சுக்கிரனும் 9 கூடிய சுக்கிரனா மாறிடுறான். எப்படி சுக அதிபதி ஒழுக்கவானா வந்தா எங்கிட்ட சுகத்தை அனுபவிக்கிறது, அந்த நார்மல் ஸ்டேஜ் தான் இந்த கும்பலக்கணத்துக்கு கிடைக்கும். நீங்க உடனே கும்பலக்கணக்காரர்கள், மகர லக்னக்காரர்கள் சனியனுடைய இயல்பான குணம் அது கிடையாது. சனியனுடைய இயல்பு குணமே வேற. கும்பலக்கணக்காரர்கள் நம்பக்கூடியவர்கள், 100% நம்பக்கூடியவர்கள். மகர லக்னக்காரர்கள் நம்பக்கூடியவர்கள், 100% நம்பக்கூடியவர்கள். இந்த நம்புவது நம்பாதது அப்படிங்கிறது எல்லாமே வேறு அமைப்புள்ள பாவக அமைப்பு கோள்களாலையும், சனியனுடைய இந்த லக்னாதிபதி போய் கெட்டு போறதனால் ஏற்படக்கூடிய 6, 8, 12ஆம் பாவகங்களில் கெட்டு போவதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் தான் இந்த மகர கும்பலக்கணம் வருமே தவிர, மற்றபடி இயல்பாக மகர கும்பலக்கணம் அது சனியன் லக்னம்லாம் ஒதுக்கவே கூடாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான அமைப்பு கிடையாது. அவங்களுக்கு மாத்திரம் என்னன்னா சனியின் அந்த இந்த தன்மை, தள்ளி போடுதல், அது மாத்திரம் அவங்ககிட்ட இருக்கும். சுதந்திரத்தை கும்பலுவது கும்பலக்கணத்தின் அமைப்பு. மகர லக்னம் அதையும் விரும்பாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைகளை செய்யற மாதிரி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த 2 லக்னத்துக்கு உண்டான பெரிய தன்மை என்ன? விரிவடைந்து செல்லக்கூடிய தன்மையில் தாமதமாக பேரு, புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை கிடைக்கும்.
இதெல்லாம் இந்த லக்னத்துடைய விசேஷம். கும்ப லக்னம் ஒரே இடத்துல இருந்து சயின்டிஸ்ட்னா, மகர லக்னம் ஒரே மாதிரி தன்னுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசா யோசிக்கிறது, புதுசு புதுசா சிந்திக்கிறது, புதுசு புதுசா மாத்துறது அதெல்லாம் கிடையாது. சரியா இருந்தால் செயல்படுவேன், சரியா இல்லைன்னா நான் தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை குணத்துடன், தன்னுடைய ஜாக்கிரதை உணர்வுடன், நாம எதுவும் செஞ்சு கெட்டு போயிருமோ அப்படிங்கிற அந்த உணர்வுடனே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க, அமைதியா அழகா. இதுதான் இந்த ஒரு தனத்தை தான் நாம மிதுன லக்னம் மற்றும் கன்னி லக்னத்தோட ஒப்பிடும்போது இந்த மகர கும்ப லக்னத்துக்கு அந்த அமைப்பு கிடையாது. அவர்கள் புதிது புதிதாக உதித்து தோல்வியோ வெற்றியோ சந்திப்போம், மாற்றுவோம், இருப்போம்ட்டு போகக்கூடிய லக்னங்கள், இன்டெலிஜென்ட் அண்ட் இன்டெலக்சுவல். இவங்க அப்படி கிடையாது. இவங்களுடைய தன்மையை உலகத்துக்கே ரொம்ப, இவங்கனாலதான் இந்த உலகத்தினுடைய அச்சாணி சுத்துது. ஏன்னா இவங்க 2 பேருமே எந்திரிச்சு போய் பெருசா எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறே கிடையாது. தன்னுடைய சாதனை பெரிதாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த மகர கும்பலக்கணங்களுக்கு வெளியே வராது. அதெல்லாம் இயற்கை. இந்த மகர கும்பலக்கணம் சப்போர்ட்டிவ் இருந்தா எந்திரிச்சிடும். யாராவது பின்னாடி இருந்து தூக்கி விட்டாங்கன்னா பெருசா பேசுவாங்க. ரொம்ப விவரமானவங்க. ஒரு பற்றற்ற தன்மைக்கு போகக்கூடிய லக்னங்களாகவும் இந்த மகர கும்ப லக்னம் இருக்கும். சாதாரண விஷயமே சரிங்கும். ஒரு சின்ன வீடு போதுமுங்க அது அப்படின்ட்டு போகும். இதெல்லாம் சனியனுடைய இயல்பு குணம். உடனே சனியினே தீய குணம்ன்றலாம் கிடையாது. தனி தீய குணம் அவன் கெட்டு போகும்போது, அவனுடைய கெடுதல் அமைப்புகள்ல அவனுடைய இயல்பாகவே அவன் தீயவன். ஏங்க, கொஞ்சம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடுல ஓட வேண்டியவன் 10 கிலோமீட்டர் ஸ்பீடுல போனா அதனுடைய அது நன்மையா தீமையாங்க? அது தீமை தானே. இதுதாங்க சனி செய்யக்கூடிய தீமை. அவன் நல்லவனா இருந்தா அவனால செயல்பட முடியாம போறது என்னடான்னா முழுமையாக கெடுதல்காரன். அவன் நல்லது செய்யணும் அப்படின்னா ஒரு மனிதனை செயல்பட வைப்பான். ஆனா நாம் நினைப்பது போலாம் முழுமையான வெற்றிக்கு உண்டான செயல்பாடுகள் இல்லையா, சாதாரண அமைப்பு தான். இதெல்லாம் நிறைய நீங்க புரியணும், நிறைய தெரிஞ்சுக்கணுங்க. கோயில்ல போய் சனீஸ்வரன் கோயில்ல போய் சாமி முட்டு சரியா இருங்கல்ல, அதெல்லாம் நடக்குமாங்க? அந்த குணம்தான் மாற போறாங்க. அதெல்லாம் கிடையாது. கோயிலுக்கு போவதனால் ஆன்மீக பரிகாரங்கள் அதெல்லாம் சும்மாங்க, சும்மா. அதெல்லாம் ஏமாற்று வழிங்க. ஜோதிடத்தில் அது ஏமாத்துகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா ஆன்மீகம் உங்க மக்களுக்கு தெரியாது, அதனால அவங்க அதை சொல்லுவாங்க. எனவே சனியனுடைய இயல்பு, சனியனை நீதிமான்றாங்களே, அதுக்கு மேல என்ன பொய் வேணும்? சனிக்கு ஏங்க ஒரு திருடேன், ஒரு முள்ள மாதிரி முடிச்சு மோசமானவன், எண்ணங்களின் சிறந்த கோளாறு உள்ளவன், தாழ்மையான பார்வை உள்ளவன், தாழ்ந்துதான் பார்ப்பான், நேருக்கு நேரு கூட பார்க்க தெரியாது அப்படின்னு நாங்க ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த தாழ்மையான குணம், தாழ்மையான எண்ணங்கள் உடையவன் இவன் நீதிமானா உட்கார்ந்தா நீதி எப்படிங்க விளங்கும்? அதெல்லாம் சும்மாங்க. இவங்கெல்லாம் தண்டனை தருவார் சனின்னு சொல்லி ஆன்மீக பரிகாரமாக கோயிலுக்கு செல்வதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. உண்மையில அது கிடையாதுங்க. அவன் அயோக்கியம் தாங்க. அவன் எந்த குணத்தாலையும் மாறுபட மாட்டாங்க. சும்மா கோயில்ல சிலை அடிச்சு வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சைவ கோயில்லையுமே கிடையாது. இதுக்கு உதாரணமாக நீங்க ஏகப்பட்ட சைவ கோயில்ல போய் பாருங்க. சரி, சனியே இந்த 7 9 கோள்கள் தான், இவங்களும் கடவுள் தான், இவங்களும் பகவான் தான் அப்படின்னா ஏன் வைணவ கோயில்ல என்ன வைக்கல? 108 திவ்ய தேசத்துல எத்தனை தேசத்துல இருக்கு? ஒரு தேசத்துல இருக்குல்ல, 2 தேசத்துல இருக்கு. மீதி எல்லாம் எங்க போச்சு? சரி விடுங்க, இதெல்லாம் விட்டுட்டு சனியனா பாருங்க. அவன் திருடன், அயோக்கிய, மோசமான குணத்தின் அதிபதி. அவனுக்கு நீதி எல்லாம் தெரியாதுங்க, அநீதிதான் தெரியும். நீதிமான் குரு. நன்றிங்க, நன்றிங்க.